61 கோடி மதிப்பிலான போதைப் பொருள். தங்கம் வைரம் என கடத்திக்கிட்டே இருக்காங்க, பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மும்பை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து கடத்தல் பொருள்கள் பிடிப்பு. இந்த கடத்தல்காரர்களால சாதாரண பயணிகளும் அதிக நேரம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆனா கடத்தல் பொருள் மட்டும் கண்ணிலிருந்து தப்புறதே கிடையாது. ஆடையில மறைச்சாலும் சரி, உடலுக்கு உள்ள மறைச்சாலும் சரி, வித்தியாசமா மறைச்சாலும் சரி, கரெக்டா பிடிச்சு ஆளை தூக்கிடுறாங்க. கடந்த 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மும்பை விமான நிலையத்துல, அந்த சர்வதேச விமான நிலையத்துல வந்து இறங்கிய பயணிகளை சோதனை செய்ததுல சுங்கமண்டலம் 3 அந்த பிரிவுல நடந்த சுங்கத்துறையினரின் தீவிரமான நடவடிக்கையில சுமார் 61 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கும் ஹைட்ரோபோனிக் வீட் என்கிற போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பயணி டிராலி பேக்ல மறைச்சி எடுத்துட்டு வந்ததா பறிமுதல் செய்யப்பட்டு சோதனைக்கு அனுப்பி அந்த நபரை கைது செய்து விசாரித்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான கொண்டு வந்த நபர்கள் கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் 7 பயணிகளிடம் 1151 கிராம் அதுக்கும் அதிகமான தங்கம் பிடிபட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அது சம்பந்தமா 7 நபர்களிடம் விசாரணை நடந்து வருது. அதுல ஒரு நபர் தங்கத்தை உடலுக்குள்ள மறைச்சி எடுத்துட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. மற்றொரு பயணியிடம் வெளிநாட்டு கரன்சி 2 லட்சம் சவுதி ரியால் பிடிபட்டது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 47,06,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. மொத்தமா இந்த வழக்குகள் சம்பந்தமாக 17 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது ட்ரிபிள் டி.